ஆர்பிஐ கொடுத்த ரிப்போர்ட் எடுத்துக்குவோம். ஆர்பிஐ கொடுத்த ரிப்போர்ட்ல 3,86,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. அதுல 2,20,000 கோடி கிட்டத்தட்ட நீங்க செலவினம் தான் பண்ணிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு கடன் வாங்குறீங்க? 52ல வந்து கிட்டத்தட்ட 75 வருடம் வாங்கின கடனே 4,00,000 கோடி தான். இவங்க 5 வருடத்துல 4,00,000 கோடி எல்லாம் சேர்ந்து 9 லட்சம் கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டுக்கு. திமுக அரசாங்கம் உள்ள வரும்போது என்ன சொல்லுது? இந்த எல்லா வருஷம் நான் வந்து பெர்மனண்ட் ஆகிறேன், அதாவது ஜெயிச்சு உள்ள இருந்தாங்க. இப்ப 4 வருஷம் ஆகுதுன்னு எங்களை மாத்திரன்னு அவங்க சத்தம் போடுறாங்க, சண்டை போடுறாங்க. நியாயம் தானே? கிட்டத்தட்ட 50 வருடத்துக்கு ஒரு பேக்கேஜ் மத்திய அரசாங்கம் வந்து கடன் கொடுத்துருக்கு. அதையும் தள்ளுபடி பண்ணி வட்டியும் நாங்க கட்டிக்கிறோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லி கொடுத்துருக்கு தமிழ்நாட்டுக்கு. வேற என்னதான் தரணும்? சார், எடப்பாடியார் ஒரு தூய்மையான மனிதர், யதார்த்தமான எளிமையான மனிதர். 5 வருடம் 4 ஆண்டுகள் ஆட்சி பண்ணார் சார். இப்படி எதையுமே கையை தூக்கி அழுதுலாம் வந்து விட்டார் சார். ஸ்டாலின் என்ன சொல்றாரு? வந்து சமூகமும் மக்களும் அக்கறையுடன் பொறுப்புடன் செயல்பட வேண்டும், கஞ்சாவை அனைவரும் ஒழிக்க வேண்டும். அப்ப எதுக்குதான் நீங்க கிரெடிபிலிட்டி எடுத்துக்கீங்களா? செகண்டராபாத்தை தாண்டி போயிட்டீங்கன்னா ஹைடெக் சிட்டின்னு ஒரு ஊரே இருக்கு சார். அந்த ஊர்ல 10,800 ஐடி கம்பெனிஸ் இருக்கு, which is 5 times of what is in Chennai. 5 times. இங்க 10னா அங்க 50. நம்ம அந்த எக்கனாமிக் பர்பஸை இழந்துகிட்டு இருக்கோம். முந்தைய ஆட்சியாளர் இருந்த தெளிவும் வேகமும் இப்ப குறிப்பா ஸ்டாலின் அவர்கிட்ட இல்லை. அதனாலதான் தவறு மேல தவிர இந்த ஆட்சி நடந்துகிட்டே இருந்துச்சு. என்னதான் மத்திய அரசாங்கம் நம்மளை காக்க வேண்டிய ஒரு இந்தியான்ற ஒரு இறையாண்மைக்குள் நம்மளை காக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தாலும் எதுக்கு சார் பண்ண போறாங்க? எதுக்கு ஒரு சீட்டு கொடுக்க மாட்டேங்கிற, அப்புறம் உனக்கு எதுக்கு நான் வந்து நிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து திமுக ஆட்சியின் மேல, அதாவது இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியின் மேல கடன் சுமை அதிகமா இருக்கு அப்படின்னு மத்திய அரசும் சில அறிக்கைகளை வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அதுதான் பெரிய டாக்காவும் போயிட்டு இருக்கு. இப்போ பென்ஷன் திட்டம் வேற அறிவிச்சிருக்காங்க. இது இவ்வளவு பெரிய கடன் சுமையில இந்த பென்ஷன் திட்டத்தை எப்படி நடத்த போறாங்கன்னு தெரியல. நமக்கு $1 பில்லியன் கேள்வி ஜெயிக்கிறதுக்காக ஆட்டோமேட்டிக்கா இது உண்மையிலே இந்த கடன் சுமையை அவங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, கடன் சுமை இருக்குதான் செய்யும், இது தொடர்ந்து எல்லா அரசாங்கத்திலையும் இருக்குதான் செய்யும், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. இந்த கடன் சுமையால நாங்கள் இங்க கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கோம், தொடர்ந்து வளர்ச்சி பாதையில நடத்திட்டு இருக்கோம். 16% அளவுக்கு இந்தியாவிலேயே அதிகமான வளர்ச்சியில தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குன்னு தான் சொல்றாங்க. உண்மையில எதிர்கட்சிகளும் மற்ற சக கட்சிகளும் என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க? உண்மையில கடன் சுமை என்னவா இருக்குது? ஒன்றும் இல்லை சார். அதாவது ஏறக்குறைய 2 ரிப்போர்ட் இருக்கு சார். இப்போ ஆர்பிஐ வந்து வருடம் வந்து எல்லா மாநிலத்துக்கும் அந்த மாநிலத்தை வந்து எந்த மாதிரி ஒரு லிஸ்ட் பண்ணும் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த ரெவன்யூ டெபிசிட் அண்ட் அஸ் வெல் அஸ் ரெவன்யூ ஃபிஸ்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லி மொத்தம் 2 வகை இருக்கு. இந்த 2 வகையில இந்த மாநிலம் இவ்வளவு நிதி நெருக்கடியில் இருக்கு, இந்த மாநிலம் இவ்வளவு நிதி உபரியா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எப்பயுமே வருடம் இப்படி ஒரு ரிப்போர்ட் வரும். ஸோ இப்போ அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லுது அப்படின்னா, இதுவரைக்கும் 3,86,000 கோடி கடன் வாங்கியிருக்கு. ஏறக்குறைய மார்ச் 2025 வரைக்கும், இன்னொரு வருஷம் இருக்கு, அது வேற இருக்குது. மார்ச் 2025 வரைக்கும் 3,86,000 கோடி கடன் தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுது. இதுல கிட்டத்தட்ட 3,86,000 கோடி, இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 2,20,000 கோடி எதுக்கு அப்படின்னா வெறுமன டே டு டே எக்ஸ்பென்சஸ் செலவாயிருக்கு சார். 3,86,000 கோடி 2,20,000 கோடி டே டு டே எக்ஸ்பென்சஸ். 1,66,000 கோடி தான் முதலீடுகளுக்கு, எக்ஸ்பான்ஷன்ஸ்க்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு, டெவலப்மெண்ட்ஸ்க்கு, இதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆயிருக்கு. இப்போ இது ஒரு ரிப்போர்ட். இது வந்து ஆர்பிஐ எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கும் அந்த ஒரு ரிப்போர்ட். மாநில அரசாங்கம் தன்னுடைய வெப்சைட்ல, அஃபிஷியல் வெப்சைட்ல அவங்க என்ன சொல்றாங்க? இவங்க 3,86,000 கோடி சொல்லியிருக்காங்க, அவங்க 4,73,000 கோடி நாங்க கடன் வாங்கியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுலயே ரிப்போர்ட்ஸ்லயே முரண் இருக்கு. இதுல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 4,73,000 கோடி சொல்லியிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 2,40,000 கோடி நாங்க வந்து
இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், மீதி எல்லாம் நாங்க எக்ஸ்பென்சஸ் அப்படி பார்த்தாலும் ஜாஸ்தி தான். 4,70,000 கோடி எங்க இருக்கு, இதுல 2,40,000 போக ஏறக்குறைய 2,30,00,000 கோடி வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் தான் இருக்கு. எப்படி பார்த்தாலும் இது கடன் வாங்குறாங்க. டே டு டே எக்ஸ்பென்சஸ் இந்த நீங்க சொல்ல மாதிரி டாப்ஸ் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. என்னன்னா பழைய ஓய்வூதிய திட்டம் இன்னையில இருந்து அமலுக்கு வருது, அதாவது இனிமேல் அமலுக்கு வரப்போகிறது. இன்னையில இருந்துன்னா இந்த ஆண்டுல இருந்து அமலுக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இதற்கான நிதி எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் வாங்குறாங்க, கொடுக்குறாங்க. தமிழ் புதல்வன் திட்டம்னு வச்சிருக்காங்க. என்ன சொல்றது, பெண்களுக்கான மாத ஊக்கத்தொகைன்றாங்க. அதாவது இங்க டீச்சர்ஸ்க்கு ஜாக்டோஜியோல டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சம்பளம், போக்குவரத்து ஊழியர்களுக்கு சம்பளம், அதே மாதிரி இது டான்ஜெட்கோக்கு சம்பளம், இப்படி சம்பளமே வருமானத்து நமக்கு இப்போ நம்ம ஒரு கம்பெனி நடத்துறோம் அப்படின்னா நமக்கு வருமானம் வரணும், அதுல இருந்து நம்ம சம்பளம் எடுத்து வைக்கிறோம், அதுல இருந்து இதர எக்ஸ்பென்சஸ் பார்க்கணும், அது போக தான் ப்ராஃபிட். இங்க சம்பளம் கொடுக்கவே கடன் வாங்குற மாதிரி கம்பெனி நடத்திட்டு இருந்தா நீ எந்த மாதிரி கம்பெனி நடத்திட்டு இருக்க? இது டிராமா முடியாது. அந்த பொதுத்துறை நிறுவனங்களே நட்டத்துல 7,00,000 சார், 1.25 கோடி கடன்ல இருக்கு சார் டான்ஜெட்கோ. அவங்க சம்பளம் கொடுக்குற அளவுக்கு கூட அவங்ககிட்ட வருமானம் கிடையாது சார். அதுக்கு தான் கடன் வாங்குறாங்க. அதான சொல்றோம் 3 லட்சத்தி இவங்களோட ரிப்போர்ட்டை கொடுங்க, இது ஜாஸ்தி, இதுக்கு நம்ம வருவோம். ஆர்பிஐ கொடுத்த ரிப்போர்ட் எடுத்துக்கோம். ஆர்பிஐ கொடுத்த ரிப்போர்ட்ல 3,86,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. அதுல 2,20,000 கோடி கிட்டத்தட்ட நீங்க செலவினம் தான் பண்ணிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு கடன் வாங்குறீங்க? இப்போ உங்களுக்கு சம்பளம் 50,000 சார், எனக்கு சம்பளம் 50,000 வைங்க, நான் 40,000 குடும்பம் 10,000 பேங்க்ல சேர்ந்து வைக்கணும்ன்றது தானே, அதான் நியமம், அதான் ஊர்ல லாஜிக்கு. நான் கடனே 20,000 வாங்கிதான் என் குடும்பத்தை நடத்த முடியும்னா நான் என்ன மாதிரியான குடும்பம் நடத்துறேன்ற ஒரு கேள்வி வரும்ல. இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், லேமன் டேர்ம்ஸ்ல போட்டோம்னா இங்க அதான் நடந்துட்டு. நீ என்னென்னலாமோ கமிட் பண்ணிடுறீங்க, கமிட் பண்ணி உங்க எக்ஸ்பென்சஸை கூட்டி வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட வருவாய் அவ்வளவு கிடையாது, வருமானம் கிடையாது. அப்ப நீங்க கடன் வாங்கி இதை பூரா நீங்க சேர்த்து வச்சு இழுத்து வச்சது பூரா நீங்க அடைச்சிக்கிட்டு இருப்பீங்க. இப்படி 1952 முதல் முறையாக சுதந்திர இந்தியாவினுடைய சிஎம் எல்லா மாநிலத்திலையும் வர்றாங்க. அப்ப தமிழ்நாடு 1952 இருந்து 2021 ஏப்ரல் மாதம் வரைக்கும் மொத்த நிகர கடன் 4,76,000 கோடி. 2021 ஐயா ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் 4,60,000 கோடி. 52 வந்து கிட்டத்தட்ட 75 வருடம் வாங்கின கடனே 4,00,000 கோடி தான். இவங்க 5 வருடத்துல 4,00,000 கோடி சேர்த்து இப்ப மொத்தம் 9,00,000 கோடி கிட்டத்தட்ட எல்லாம் சேர்ந்து 9,00,000 கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டுக்கு. அதுல 50% கடன் வாங்கி திட்டங்கள். ஒரு எடுத்துக்காட்டு சார், ஒரு ரொம்ப சிம்பிளா இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன் சார். இப்போ நர்ஸுங்களாம் வேலைக்கு எடுக்கிறாங்க, செவிலியர்கள் வேலைக்கு எடுக்கிறாங்க. செவிலியர்கள் வேலைக்கு எடுக்கும்போது என்ன சொல்றாங்க, நீங்க கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் வரீங்க, உங்களுக்கு சம்பளம் வந்து 18,000 சொல்றாங்க. அதாவது நிரந்தர ஊழியர்கள் இல்லைன்னு சொல்றாங்க. சரி, அதுக்கு எல்லா அக்ரிமெண்ட் சைன் போட்டு எல்லாம் கான்ட்ராக்ட் ஓகே எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கன்சல்டன்சி மூலியமா உள்ள வராங்க. இவங்க பாக்குற அதே வேலை, கண்ணு முழிச்சு கஷ்டப்பட்டு பாக்குற அதே வேலைய ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஒரு நர்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயி நர்ஸ் 50,000 சம்பளம் வாங்கிட்டு பண்றாங்க. ஏத்துக்கிறேன், தப்பு தான். ஓகே, அவங்களுக்கு என்ன பேசியிருக்காங்க, 50,000 பேசியிருக்காங்க, உங்களுக்கு 18,000 தான் பேசியிருக்கோம். அவங்க பாக்குற வேலையை பாக்குறீங்க, இல்ல ஏத்துக்கிறோம். ஒரே கிராஜுவிட்டி, ஒரே டைம், எல்லா வேலை எல்லாம் அதுதான். இவங்களுக்கு 18,000. விஷயம் என்னன்னா, திமுக அரசாங்கம் உள்ள வரும்போது என்ன சொல்லுது, இந்த எல்லா வருஷம் நான் வந்து பெர்மனண்ட் ஆகிறேன்னாச்சு, அதாவது ஜெயிச்சு உள்ள வந்துட்டாங்க. இப்ப 4 வருஷம் ஆகுதுன்னு எங்களை மாத்திரன்னு அவங்க சத்தம் போடுறாங்க, சண்டை போடுறாங்க. நியாயம் தானே? சண்டை போடுறதுல அவங்களுக்கு எல்லா தார்மீகம் சண்டை போடுறாங்க. சரி, சண்டை போடுறீங்கல்ல, டக்குன்னு மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து ஜியோ போடுறாரு. என்னன்னா, உங்கள நாங்க என்னன்னா இப்போதைக்கு ஒரு 10,000 பேருக்கு நாங்க வேலை கொடுத்துறோம், பெர்மனன்ட் 10,000 பேருக்கு வேலை கொடுத்துறோம், மீதியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சீனியாரிட்டி கொடுத்து நாங்க கொடுத்துருவோம், முதல்ல நீங்க ஆட்டையை கழிச்சிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போங்க அப்படின்ற கொடுப்பாரு. கொடுக்கலன்னு 2வது வீட்டுக்கு போங்க. அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு இந்த போராட்டமும் நிக்குது. இப்ப பிரச்சனை என்ன, கேள்வி என்னன்னா, 18,000 பேர் கிட்டத்தட்ட 32,000 யாரு வச்சிருக்கா? 32,000 நீ எப்படி கொடுக்க முடியும்? இப்படி தேவையில்லாத வாக்குறுதிகள் அதுல மாட்டிக்கிறது, அதுக்கு கடன் வாங்குறது, கடன் வாங்கி அந்த கடனை கழிக்கிறது. இதுதான் டாப்ஸ். ஓய்வு திட்டம் பழைய ஓய்வு திட்டம் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன, அது நான் பழைய ஓய்வு திட்டம் தான் கொண்டு வரேன்னு சொல்லிடுறது. எலெக்ஷனுக்காக அறிவிக்கிறாங்க சார். அது சொல்லிதான் உள்ள வந்தாங்க 2021 அந்த மாதிரி நான் பழைய ஓய்வு திட்டம் நான் உயிரே போனாலும் கொண்டு வந்துருவேன், எங்க அப்பா கொண்டு வந்ததுன்னு சொல்லி உள்ள வந்தாங்க. இப்ப 4 வருஷம் ஆகி போச்சு. என்ன போராடும் கூட அதான் பஞ்சாயத்து, அதான் பிரச்சனை. இப்ப அந்த எலெக்ஷனுக்காக மறுபடியும் டாப்ஸ் உள்ள கொண்டு வந்துடுறோம். தமிழ்நாட்டினுடைய கம்ப்ளீட் பிளான் அது, தமிழ்நாட்டினுடைய திட்டத்துல
பழைய ஓய்வூதியத்தில் என்னெல்லாம் இருக்கோ அந்த திட்டம்லாம் இதுல இருக்கு, கொண்டு வந்துடுறோம் அப்படின்ட்டாங்க. காசு இப்படி நீ கொடுக்குற வாக்குறுதி, நீயா எழுதி வச்சுக்கிற கமிட்மெண்ட்டுக்கு பூரா தமிழக மக்கள் பேரை சொல்லி கடன் வெளிநாட்டுல வாங்கி பேங்க்ஸ்லயும் மத்திய அரசாங்கத்திலும் ஒன்றிய அரசாங்கத்திலும் வாங்கி வைக்கிறது எந்த மாதிரியான ஒரு ஒரு ஆட்சி இது? இவங்க நிதியும் பெரிய அளவுல மத்திய அரசுல இருந்து வரலாம்னு குற்றச்சாட்டு வச்சுட்டு சார். ஒண்ணும் இல்லை சார், மத்திய அரசு நிதி ஒதுக்குதுன்னா ஒவ்வொரு சில கன்ஸ்டன்ஸோட தான் ஒதுக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் 276 ஸ்கூல் தமிழ்நாட்டுக்குள்ள வரணும்னு கையெழுத்து போட்டு, யாரு பள்ளிக்கல்வித்துறையில இருந்து கையெழுத்து போட்டு ஓகே சொல்லி 2000 கோடி தரம் பண்றாங்க. இப்போ எல்லாம் சொல்லி சரின்னு கையெழுத்து போட்டு வந்தாச்சு. இப்போ அது உள்ள வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன சொல்றான், பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் சார். கம்ப்ளீட்டா, அதாவது எடுகாம் மூலயமா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே டெக் தான், இ டெக்னோ தான், கம்ப்ளீட்டா மாணவரோட படிப்பு முறையே மாறும் அப்படின்றான். இது எதுக்கு டஃப் கொடுக்குதுன்னா, சன்ஷைனுக்கு, அதாவது திமுகவினுடைய ஏறக்குறைய அனைத்து மாவட்ட செயலாளர்களும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் அண்ட் ஐசிசி ஸ்கூல்ஸ், ஐபி ஸ்கூல்ஸ் தான் நடத்துறாங்க. முதல்வருடைய குடும்பத்தினர் உட்பட அவங்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி வருது. இப்ப அது வேணான்றாங்க. இப்போ வேணாம், சரி வேணாம்னா பேசாம இருக்கணும்ல, ஆனா 2000 கோடியை கொடு. இது என்ன மாதிரியான இது சார்? 15,000 கோடி சார், 15,000 கோடி, கிட்டத்தட்ட 50 வருடத்துக்கு ஒரு பேக்கேஜ் மத்திய அரசாங்கம் வந்து கடன் கொடுத்துருக்கு. 50 வருடத்துக்கு நம்ம வட்டி கட்டணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 50 வருடத்துக்கு வட்டி கட்டணும், அசல் கட்ட வேண்டாம். அதையும் தள்ளுபடி பண்ணி வட்டியை நாங்க கட்டிக்கிறோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லி கொடுத்துருக்கு தமிழ்நாட்டுக்கு. வேற என்னதான் தரணும், என்ன சொன்னாதான் உங்களுக்கு எவ்வளவுதான் உங்க மொத்த லிஸ்ட் போட்டு ஒன்னா கொடுத்துருங்க, அவ்வளவுதான் கேட்க முடியும் சார். ஒன்னும் எதை கொடுத்த சார், எடப்பாடியார்ன்ற ஒரு தூய்மையான மனிதர், யதார்த்தமான எளிமையான மனிதர், 5 வருடம் 4 ஆண்டுகள் ஆட்சி பண்ணார் சார். இப்படி எதையுமே கையை தூக்கி அழுதுலாம் வந்து நிற்கிறேன் சார். இங்க இல்ல எனக்கு இது கிடைக்க மாட்டேது, எனக்கு பணம் கிடைக்க மாட்டேது, எனக்கு அது ஆகுது இதாகுது, ஒன்னும் மக்கள் மேல வழிய போடுறது சார். 4 துண்டா 5 துண்டா விட்டுறாங்க. யார? சூரஜ்னு ஒரு வடமாநில ஒரு இளைஞன, இன்னைக்கு வேற சூரஜ். அவன் எங்க போனா என்ன ஆனா, அவன் வேற சொல்லி இன்னொருத்த வீடியோ போடுறான். ஆமா எல்லாம் சரியா இருக்கேன், எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை. அவனை என்ன சொல்றது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனுப்பிட்டாங்க, எம்பால்மிங் முறையில அவனோட ஊருக்கே அனுப்பிட்டாங்க. ஒரு சிலர் மத்திய பிரதேசன்றாங்க, ஒரு சிலர் ஒரிசான்றாங்க, ஒரு சிலர் அசாம்ன்றாங்க. வாயிலா பூச்சி இங்க வெட்டுப்பட்டு இப்ப எங்க இருக்க என்ன எதுன்னு தெரியல. என்னன்னா ஒரு ஒரு கணக்கு சொல்லிருப்பான். அவன் இங்க வந்திருக்கான், அவன் இங்க வந்து வேலை பார்க்கறான், வைக்கிறான், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா அந்த ஆட்சியில இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு சைட்ல போயிட்டே இருக்கு. இதற்கான அதாவது இதுக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு என்ன அப்படின்னா கஞ்சாவினுடைய இன்ஃபுளுன்ஸ் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றோம். கஞ்சாய்க்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றோம். இவரு மாசுபுரமணியன் என்ன சொல்றாரு, இங்க 0 கஞ்சா கல்டிவேஷன். நம்ம இன்னைக்கு போன தடவை பேசணும். ஸ்டாலின் என்ன சொல்றாரு, வந்து சமூகமும் மக்களும் அக்கறையுடன் பொறுப்புடன் செயல்பட வேண்டும், கஞ்சாவை அனைவரும் ஒழிக்க வேண்டும். அப்ப எதுக்குதான் நீங்க கிரெடிபிலிட்டி எடுத்துக்கீங்க? அதாவது பணம் செலவு பண்ணுங்கன்னு கேட்டா மத்திய அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அங்க கை தூக்கிறீங்க. இங்க என்னடா இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு கேட்டா இது மக்கள் மேலதான் பிரச்சனை. நீ எதுக்குதான் இதுக்கு நாங்க தான் பொறுப்புன்னு ஒரு கிரெடிபிலிட்டி, ஒரு நாணயமா என்னைக்குதான் செயல்பட போறீங்கன்ற ஒரு கேள்வி தான் இல்லையா? எப்பவுமே பணம் மத்திய அரசாங்கத்துல இருந்து வரல. நான் எடப்பாடியே 4 வருஷம் ஆட்சி பண்ணும்போது என்னைக்குமே ஒரு நாள் வந்து சொல்லலையே. ஆனா 16.4% உங்களுக்கு தமிழ்நாடு இந்திய அளவுல பொருளாதார வளர்ச்சியில முதலிடம் இருக்குன்னு மத்திய அரசே உங்களுக்கு அறிக்கை கொடுத்துருக்கு, அவங்களும் வெளியிட்டிருக்காங்க, கொடுக்குதுல. அப்ப அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்ப அதை நீங்க ஏத்துக்கிறீங்க. அதாவது ஆர்பிஐ என்ன சொல்றதுன்னா 15.87% வந்து வளர்ச்சியில இருக்கு. ஏறக்குறைய தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மகாராஷ்டிரா முதல் இடத்துல இருக்கு, தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே ரைட். அப்ப அதை ஏத்துக்கிறீங்களா? இப்போ அப்ப அதை ஏத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதே ஆர்பிஐனுடைய அந்த அறிக்கையில என்ன சொல்லுது, 3,86,000 கோடி கடன் சொல்லுது. அந்த 3,86,000 கோடியில 2,20,000 வந்து நீங்க வெளியில தேவையில்லாத கூட செலவழிக்கிறீங்கன்னு சொல்லுது. அப்ப அதை ஏத்துக்கணும்ல. அதாவது அது பெட்டரா சொன்னா அதை நீங்க ஏத்துக்கிறீங்க. இல்ல அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை ஏத்துக்காம நான் வளர்ச்சியில வச்சிருக்கேன்ல, இதை ஏத்துக்காம இவங்க ஒரு அறிக்கை போட்டு இவங்க 4,73,000 ஒரு புது கணக்கு காட்டுறாங்க. நல்லதை மட்டும் ஏத்துக்கிட்டு அவங்க சொல்றாங்கன்னா அதை மட்டும் நல்லதை மட்டும் ஏத்துக்கிட்டு அதுல நல்லது இல்லை அப்படின்னா அதை குறைச்சு காமிச்சிட்டு நீங்க அதுக்கு பதில் நாங்க இல்ல அது தப்பா இருக்கு, தவறா இருக்கு, அது மோடி அரசாங்கத்தினுடைய இது, அது ஒரு ஒன்றிய அரசாங்கங்களை வஞ்சிக்குது அப்படின்னா எப்படி சார்? இன்னொன்னு சார், தமிழ்நாடு வளர்ச்சியில இருக்கு ஓகே. 54 ஆண்டுகள் அதிமுக, அதுல ஏறக்குறைய 31 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்தது. அதுல அதிமுகவுடைய பங்கு தான் மிகப்பெரிய பங்கு, அதுல எந்த மாற்றத்துக்கும் இந்த வளர்ச்சியில இருக்கு. ஆமா. ஒண்ணு. 2வது, தமிழ்நாடு வந்து
ஏறக்குறைய 1700 இருந்து இங்க சென்னை இருக்கு சார். சென்னை ரொம்ப ஸ்ட்ராங்கா தமிழ்நாட்டுக்கு இருக்கு. இந்தியாவினுடைய மிக முக்கிய நகரங்களில் 4 நகரங்களில் ஒரு நகரம் தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ தமிழ்நாடு அதாவது சுதந்திரம் அடைந்ததற்கு அப்புறம் வளர்ந்ததாம இல்லை, அதுக்கு முன்னாடியே வளர்ந்த ஒரு மாநிலம் தான். காரணம் இங்க போர்ட் இருந்தது, போர்ட் டாக்ஸ் இருந்ததுனால பல கண்ட்ரீஸ்ல இருந்து, அதாவது அந்த காலத்துல வந்து போர்ட் மூலயமா துறைமுகம் மூலயமா தான் வர்த்தகம் நடந்தது. அதனால சென்னை ஒரு வர்த்தக மையம். எப்படி மகாராஷ்டிரா இன்னைக்கு பல வெர்டிகல்ஸ்ல நம்பர் 1 இருக்கு, காரணம் மும்பை. அதே மாதிரி கொல்கத்தா, அதற்கு காரணம் வெஸ்ட் பெங்கால் இன்னைக்கு ஏன் நம்பர் 1 பல இடங்கள்ல இருக்கு. இன்னைக்கு ஏன் ஒரு ப்ராக்ரஸிவ் ஸ்டேட்டா இருக்கு, இன்னைக்கு ஏன் சினிமா இவ்வளவு பெருசா பேசப்படுகிறது, இன்னைக்கு அங்க பல எதை எடுத்தாலும் அது ஒரு முன்னோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது, ஒரு ப்ராக்ரஸிவ் மாடர்ன் தாட்ஸ் இருக்குன்னா அதற்கு காரணம் கொல்கத்தா. அங்க இருக்கும் பொழுது அது முதலே வாணிபம் பார்த்தது, முதலே வணிகம் ஒரு அந்த 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 சிட்டி வளர்ந்ததுனால அந்த சிட்டியை பேஸ் பண்ணி அங்கதான் வந்து அரசியல் கட்டமைக்கப்படுது. அப்ப அந்த அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப பண்பட்டவங்களா இருக்காங்க, ரொம்ப அறிவாளிகளா இருக்காங்க. அதன் மூலியமாக அந்த அந்த அறிவும் சரி, இந்த அறிவியலும் சரி அந்த மாநிலம் மூலமா பரவிதான் தமிழ்நாடு இவங்க வந்து உருவாக்குனது இல்லை, அதனோட அமைப்பு அது. அதனால நீங்க உத்தரப்பிரதேசல ஏன் இல்லை அப்படின்னா, உத்தரப்பிரதேசல அந்த மாதிரியான ஆக்சஸே கிடையாது. இல்ல அந்த அமைப்பு இருந்தாலும் உங்களுக்கு செயல்படுத்துறதுக்கான ஆள் வேணும்ல. அந்த அமைப்பு இருக்கும்போது நீங்க 50% தள்ளா போதும். ஆனா அந்த அமைப்பே இல்லாத ஒரு உத்தரப்பிரதேசத்துல நீங்களும் கம்பேர் பண்றீங்க. இப்ப நான் ஒரு கம்பேரிசன் சொல்றேன். எப்படி நீங்க 3,86,000 கோடி 2,20,000 கோடி வெளியில விடுறீங்க, வெறும் 1,60,000 கோடிக்கு இங்க அதாவது உள்கட்டமைப்பு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு செலவு பண்ணிட்டு 2,20,000 வெளியில விட்டீங்க. அதே நம்மளை விட 3 மடங்கு பெரிய மாநிலமாக, நம்மளோட 3 மடங்கு அதிக மக்கள் தொகை, 2 மடங்கு அதிக மக்கள் தொகை கூடிய அதே ஊப்பியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4,80,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த 4,80,000 கோடியில 2,80,000 கோடி வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. 2 லட்சம் கோடி தான் வெளியே செலவு. ஜிடிபி வரல உங்களுக்கு சார், இப்பதான் சார் வளர்ந்துட்டே வராங்க. அவனுக்கு ஆக்சஸே கிடையாது சார், அவனுக்கு கடன் வழி ஆக்சஸ் கிடையாது, ரைட்டுங்களா? இன்னொன்னு வான்வழி ஆக்சஸ் கிடையாது. நான் சொல்றது 50 ஆண்டுகளா தான் இருக்கு. இல்ல அதுக்கான திட்டத்தை அவங்க தானே உருவாக்கணும். இல்ல சார், நமக்கு அது இயற்கை அமைச்சு கொடுக்குதுன்ற. சென்னை வந்து எவனுமே வர்றதுக்கு முன்னாடி சென்னை சார், சென்னை சிட்டி சார், வளர்ந்த நாடு சார், வளர்ந்த ஒரு சிட்டி சார் அது. அதன் மூலமா சென்னை. அப்ப அந்த சென்னையில நீங்க சார் ரொம்ப எல்லாம் பேச வேணாம். சினிமா எங்க இருந்தது, சவுத் இந்தியன் சினிமா எங்க இருந்தது? இப்பதானே அங்கங்க இருக்கு, சென்னையில தானே இருந்தது. அப்போ சென்னையை பேஸ் பண்ணி இன்னைக்கு 4 ஸ்டேட்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய இன்னைக்கு ஒரு 60,000 கோடி வருஷம் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அது சென்னையில தான் இருந்திருக்கு. அப்ப அந்த சென்னையை வச்சுதான் உருவாகி எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க. அப்ப சென்னையில இருக்கிற எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்திருப்பான் இன் டர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சசிபிலிட்டி, இன் டர்ம்ஸ் எல்லாமே. அப்போ பல வளர்ச்சிகளுக்கு காரணமா சென்னை இருந்திருக்கு. அப்ப அப்படிப்பட்ட சென்னையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இன்னைக்கு கஷ்டப்படுவோம்னா ஏன் கஷ்டப்பட போறோம்? அப்ப நம்ம அதெல்லாம் சார் அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. யூபில டெல்லி இருந்தது இல்லைங்களா? ஆனா டெல்லி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க சார். அது எந்த ஒரு வணிக ரீதியா நீங்க சொல்றதை பார்த்தா கடல் வழி போக்குவரத்து இருந்தா மட்டும்தான் ஒரு மாநிலம் முன்னேறும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா மும்பைல போர்ட் இருந்துச்சு, இங்க மறுபடியும் சொல்றேன், நான் சிம்பிளா சொல்றேன். கடல் வழி போக்குவரத்து கேரளாலையும் இருக்கு, ஒரிசாலையும் இருக்கு. ஆனா தெய்வாதீனமாக ஒரு மகாராஷ்டிராவுக்கு ஒரு மும்பை கிடைத்தது போலவும், ஒரு தமிழ்நாட்டுக்கு சென்னை கிடைத்தது போலவும், கல்கத்தா வெஸ்ட் பெங்காலுக்கு எப்படி கிடைச்சதோ அந்த மாதிரி வேற மாநிலங்களுக்கு வேற சிட்டிஸ் கிடைக்கல. சம்பவம் இதை வந்து டார்கெட் பண்ணி பல பேர் உள்ள வந்து பல பேர் இதை வச்சு பிசினஸ் பண்ண ஒரு காரணத்தினால, நான் சொல்றது இப்ப இல்ல, 1900 1800 1700 அப்பவிருந்தே கட்டமைக்கப்பட்ட சென்னை இன்று இந்த லெவல்ல வந்திருக்குன்ற. இது ஒரு கோர்ட் இல்லைன்னா அப்ப தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. நம்ம வேற அந்த காலத்துல உருவாக்கிருக்க மாட்டோமா? அந்த காலத்துல போட்டு தானே சார், அதுல இருந்து ஆரம்பிக்க எல்லாமே. கோர்ட் இல்லைன்னா உருவாயிருக்க முடியாதான். அப்படித்தானே உருவாக கஷ்டப்படுறாங்கல்ல, கேரளாவில இருந்து கஷ்டப்படுது இல்ல, உண்மைதானே சார்? நீங்க சென்னை எப்படி ஒரு எல்லாருக்கும் மேல ஒரு சிட்டியா நீங்க டிக்ளேர் பண்ணீங்க? எப்படி டிக்ளேர் பண்ணீங்க? வணிகம் தான், அவ்வளவுதான் நாட்டோட. அதற்கு காரணம் வந்து அப்பவே இருந்தே அதற்கான சார் இவரு சொல்றாரு சார். அதாவது இங்க பாத்தீங்க அப்படின்னா விவேகானந்தரே கலிபோர்னியால இருந்து வந்து இறங்குனது தமிழ்நாட்டுல தான்றாரு. இங்க தமிழ்நாட்டுல நீங்க துறைமுகங்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இப்ப இல்ல, விவேகானந்தர் காலகட்டத்துல அதுக்கு முன்னாடில 1930 இன்னும் சொல்லப்போனா 1800 எண்ட் ஆஃப் 1800 இருந்து இருக்கின்றது. துறைமுகம் அதெல்லாம் இருக்குல்ல, அதற்கு ஒரு காரணம் அது வந்து அந்த காலம் இங்க, அதாவது மூளைன்றது உண்மை இல்லைங்களே, ஆனா அது ஒரு அமைப்பு, அதுல எந்த ஒரு அழிவும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இங்க அது ரொம்ப வருஷமா இயங்கிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம இருக்கோம். நீங்க யோசிங்க, இந்த தமிழ்நாட்டுல டாப் 10 அப்படின்னா டாப் 20, இன்னும் டாப் 25, டாப் 50
ஒரு பெரிய பணக்காரன் கூட இல்லையே. இவ்வளவு தூரம் நீங்க தமிழ்நாடு எல்லாத்துலயும் முன்னேறி இருக்கு, ஆட்சி இருக்கு, ஆட்சா புச்சா எல்லாம் சொல்றீங்களா? ஏன் இருக்கிற பணக்காரர்கள் ஃபுல்லாமே வந்து வெளிநாடு, சாரி வடநாடுகள்லயும், இன்னும் சொல்லப்போனா பெங்களூர்லயும், இன்னும் சொல்லப்போனா ஹைதராபாத்லயும் தான் இருக்காங்களா? எப்படி சிவநாடர் மட்டும் இருக்காரு. சிவநாடாரே பாத்தீங்கன்னா இங்க இல்ல சார். அவரு சுப்பிரமணிய நாடாட்டு இருந்து ஒரு பிரிஞ்சு இந்த ஊரை விட்டு போனவங்க சார் இருக்காரு. இந்த ஊர்ல பிறந்தாரு அவ்வளவுதான். ஆனா இந்த ஊரை வச்சு அவர் இல்ல, இந்த ஊரை வச்சு அவர் கிடையாது. அப்ப அப்படிங்கும் பொழுது சிவநாடா இருக்காரு, சன் டிவி இருக்கு இல்லைங்களே. ரொம்ப அதாவது கை சுருக்கமா கை கடக்கம் கூட கிடையாது, 2-3 பேர் தான் இருக்காங்க அவ்வளவுதான். அப்படிங்கும் பொழுது காரணம் என்ன? இங்க தனிநபர் ஏன் வளர முடியல? தனிநபர் ஏன் இவ்வளவு தூரம் இந்தியா முழுக்க ஒரு வேறொன்று இன்னைக்கு உழைச்ச முடியல? காரணம் என்னன்னா, இங்கு பரவலான வளர்ச்சி இருக்கு. நீ நான் என்ன உன்னை முன்னிலைப்படுத்தி உன்னுடைய அறிவை முன்னிலைப்படுத்தி நீ வளர முடியுமா அப்படின்னா வளர முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ள அதற்கான சாத்தியக்கூறு இல்லை. மாறாக வரக்கூடிய பணத்தை அங்கங்க போட்டு திட்டங்களை விரிவுபடுத்தி திட்டங்களை பெரிதுபடுத்தக்கூடிய எல்லா மேன்மக்களும் இருந்திருக்காங்க. ரைட்டுங்களா? அதற்கு அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதற்கு பேஸா அமைஞ்சது வந்து சென்னை. அதை மறுக்கவே முடியாது. இப்போ பெங்களூரு இருக்கு. பெங்களூர் என்னைக்குல இருந்து உருவாகுது? 1980 உருவாகுது. 1970 எண்ட் ஆஃப் 1970 உருவாகுது. இன்னைக்கு பெங்களூரா சென்னைன்னு பேச வந்துருச்சா? பெங்களூரு இதே இடத்துல நம்ம இருந்திருந்தோம். அப்படியே உள்டா யோசிச்சு பாருங்க. பெங்களூர் எப்பவும் ஆகாவுன்னு இருந்திருந்தது, சென்னை இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்குன்னா வேற மாதிரி இருக்கும். சீனே வேற மாதிரி இருக்குங்க சார். அவ்வளவுதான் சார். அதேதான் ஹைதராபாத் வெர்சஸ் பெங்களூரும், ஹைதராபாத் வெர்சஸ் சென்னையும். ஹைதராபாத் வளர்ந்துட்டு இருக்கு. அங்க அதாவது நீங்க ஹைதராபாத் போயிட்டே இருந்தீங்கன்னா செகண்டராபாத் தாண்டி, ஹைதராபாத் ட்வின் சிட்டிஸ் அடுத்தது இருக்கும். செகண்டராபாத் தாண்டி போயிட்டீங்கன்னா ஹைடெக் சிட்டின்னு ஒரு ஊரே இருக்கு சார். அந்த ஊர்ல 10,800 ஐடி கம்பெனிஸ் இருக்கு, which is 5 times of what is in Chennai. 5 times. இங்க 10 அங்க 50 நான் சொல்றது. அப்ப அதெல்லாம் எப்ப சந்திரபாபு நாயுடு வந்து வளர்த்தது 97 வளர்ந்து கொண்டு வந்தாரு அவரு. ரைட்டுங்களா? சோ இது எதுக்கு சொல்றேன்னா, நமக்கு ஒரு பேஸ் இருக்கு, இருந்தது. அதனால இன்னைக்கு நம்ம ஓரளவுல எல்லாத்துலயுமே வளர்ந்து நின்று ஒரு சின்ன புஷ் கொடுத்தா போதும். ஆனா இவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டெவலப்டு ஸ்டேட் தமிழ்நாடு, டெவலப்பிங் ஸ்டேட் யூபி. ஆனா அப்படிப்பட்ட யூபியில இப்ப ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்காங்க. நான் ஒண்ணு சொல்றேங்க, நம்ம வளர்ந்துட்டோம்ன்ற மமதையில பேசிட்டு இருக்கோம் தெரியுமா? எப்படி நான் சினிமா விமர்சனம் இருப்பேன் சார். நான் ஒரு கம்பாரிசன் வைப்பேன் எப்பயுமே. இங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கும் பொழுது 1990, 95, 2000, 2005, 2010 வரைக்கும் சவுத் இந்தியாவில பிக்கெஸ்ட் சினி இண்டஸ்ட்ரி எதுனா தமிழ்நாடு தான். அவர் வைக்கிறதான் சட்டம், அவர் வச்சதுதான் சவுத் இந்தியாவுக்கே ரூல் அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்னைக்கு கடைசியா இருக்கு. டாப் 10ல நம்ம கிடையவே கிடையாது. டாப் 10ல யார் இருக்கு அப்படின்னா ஆந்திராவும் கர்நாடகாவும் தான் இருக்கு. ஒரு கேஜிஎஃப்பும் ஒரு கண்டாராவும் அதே மாதிரி அங்க ஒரு இதுதான் இருக்கு. இப்படி நம்ம பெருமையை பேசி 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 இன்னைக்கு நம்ம கீழே உட்காந்துட்டோம். அதே மாதிரி நாங்க வளர்ந்துட்டோம் மொத்தம் ஸ்ட்ராங்கா ஸ்டடியா வளர்ந்துட்டு இருக்கான் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவனோட எக்கனாமிக் பர்பஸ்ல. நம்ம அந்த எக்கனாமிக் பர்பஸை இழந்துகிட்டு இருக்கோம். முந்தைய ஆட்சியாளர் இருந்த தெளிவும் வேகமும் இப்ப குறிப்பா ஸ்டாலின் அவர்கிட்ட இல்ல. அதனாலதான் தவறு மேல தவிர இந்த ஆட்சி நடந்துகிட்டே இருக்கு சார். அந்த எக்கனாமி ஒரு சர்வேல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு வளர்ந்த மாநிலமா இருக்கு அப்படின்னா இன்னும் ஒரு 20 வருஷத்துல கன்சிடரிங் இந்த ஆக்ஷன் பிளான்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, இந்த ஆக்ஷன் பிளான்ஸ்ல உள்ள பிரச்சனை டிஃபெக்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது 20 வருஷத்துல நம்மளும் டாப் 10ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. நமக்கு மேல பிஆர் யூபி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது ஓகே. இப்போ நம்ம ஊபியோட கம்பேர் பண்றோம். இப்போ மும்பை வளர்ச்சி அடைஞ்சு மகாராஷ்டிரா வளர்ச்சி அடைதுன்னு சொல்றோம். அது டாப் 10ல இருக்கு. இப்போ மத்திய அரசினுடைய பார்வையும் இங்க வேணும்ல. இப்போ நீங்க வந்து மத்திய அரசு மும்பைக்கு அதிகமா செய்யுது, ஏன்னா அங்க இருந்து பிரதமர்கள் எல்லாம் போறாங்க. அதே மாதிரியான கவனிப்பு இங்க தமிழ்நாட்டுக்கு இருக்கணும்ல. இங்க சென்னைக்கான ஓப்பனா சொல்றேன். ஒண்ணு, நம்ம மத்திய அரசை எதிர்பார்த்து போறோம். ஏன்னா இவ்வளவு நிலப்பரப்பு இருக்குன்றீங்க, இதை வச்சு இன்னும் முன்னேறி இருக்கலாம்னு சொல்றீங்க. சோ அதுக்கான மத்திய அரசுக்கான செயல்பாடும் நான் மத்திய அரசு செய்யுது வைக்குது அப்படின்னு முட்டுலாம் கொடுக்கல சார். நீங்க மத்திய அரசு பாஜகவினுடைய அரசு, நீங்க பாஜக எதுனாலும் இல்ல சார். அப்படி எப்படி இல்ல, காங்கிரஸ் இருக்கும்போதே வளரல. நான் என்ன சொல்றேன், அப்பவும் மும்பை தானே வந்துச்சு. இல்ல ஓகே ரைட்டுங்களா? நான் அதையும் சொல்லுவேன், இதையும் சொன்னேன். நீங்க கூட்டணியில இருந்தீங்க, டிஎம்கேவும் காங்கிரஸும் கூட்டணியில இருந்தது. கூட்டணியில இருந்தும் வந்து அந்த கூட்டணி சோழியை முடிச்சு விட்டீங்க. ஏறக்குறைய இன்னைக்கு 15 வருஷமா அவங்க ஆட்சிக்கே வர முடியாதுன்ற ஒரு சூழலை உருவாக்கி விட்டது மட்டும் தான் நம்மளுடைய வெற்றி. மாறாக ஒரு 4 மினிஸ்ட்ரி வாங்கிட்டு அந்த 4 மினிஸ்ட்ரி உங்க சொந்தக்காரங்களுக்கும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு, தெரிஞ்சவனுக்கு கைக்குள்ள வச்சிருக்கவனுக்காக பார்த்து கொடுத்துக்கிட்டு, அதையும் வச்சு இந்தியாவுடைய மிகப்பெரிய ஊழல்களாம் பேரடிப்பட்டு கேவலப்பட்டு உள்ள போய் அதுக்கப்புறம் வெளியில வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில இருக்கிறீங்க.
அப்போ கேட்டு பெற முடியவில்லைன்றது ஒரு பிரச்சனை. காங்கிரஸ் அரசாங்கத்துல நீங்க கூட்டுறவுல இருந்தீங்க, அப்பவும் கேட்டு பெற முடியவில்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தது. அதே நேரத்துல பல என்ன சொல்றது, தமிழ்நாட்டினுடைய ஒரு ஈழப்போராக இருக்கட்டும், பல இடங்கள்ல தமிழ்நாட்டினுடைய தேவைகளையும் தமிழ்நாட்டினுடைய முக்கிய ஒரு 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 பொறுப்பு வாய்ந்த விஷயங்களையும் வந்து நீங்க கோட்டை விட்டதுதான் பார்க்கிறோம். தேவைகளை கோட்டை விட்டதும், அதே நேரத்தில் அங்கீகாரங்களை பெறாமல் போனதும் இதைத்தான் பார்க்கிறோம். சோ ஒரு கையாளாத ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாக திமுக அரசாங்கம் அப்படி செயல்பட்டுச்சு. அதான் உண்மை. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக வந்துருச்சு. எனக்கு 2014 அப்படியே மாறுது எல்லாமே. 2014, 19 ஏறக்குறைய வந்துருச்சு. ஸோ 2014க்கு அப்புறம் பாஜக வந்துருச்சு. சரி, இப்ப பாஜக கூட ஒரு இணக்கமா போய் மறுபடியும் வந்து விட்ட தவறுகளை, செய்த தவறுகள்ல இருந்து நம்ம மீண்டு வரணும். மத்திய அரசாங்கம் கூட என்னதான் கூட்டுறதுல இருந்து வந்து கேட்டு பெற முடியாத அளவு, அப்படிலாம் கேட்டு பெற்று தமிழ்நாட்டை வளர்க்க முடியாத அளவுக்கு நம்ம ஒரு ஆட்சி பண்ணிட்டோம். இன்னைக்கு பாஜக வந்துருச்சு. அப்போ பாஜக கூட இணக்கமா போய் நம்ம இன்னும் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவைகளை கேட்டு பெற்று வாங்க வேண்டும்ன்ற ஒரு இணக்கமாக போகணுன்ற ஒரு தாட் இருக்கலாம். மாறாக பாஜக உள்ள வரக்கூடாது, பாஜக தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, இங்க திராவிடர்கள் தான், இங்க ஆரியர்கள் வரக்கூடாது, சங்கிகள் வரக்கூடாது, இப்படி தேவையில்லாத கூப்பாடுபட்டா நான் கேட்கிறேன், என்னதான் மத்திய அரசாங்கம் நம்மளை காக்க வேண்டிய ஒரு இந்தியா என்ற ஒரு இறையாண்மைக்குள் நம்மளை காக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தாலும் எதுக்கு சார் பண்ண போறாங்க? எதுக்கு ஒரு சீட்டு கொடுக்க மாட்டேங்கிற, அப்புறம் உனக்கு எதுக்கு நான் வந்து நிக்கணும் அப்படின்னு அவன் நினைப்பான்ல. நம்ம பேசிக்கிறோம், நீ லாஜிக்கலா விடு, அரசியலா அப்புறம் பண்ண மாட்டேங்குதுன்னா நீ எதுவுமே அவனுக்கு பண்ண மாட்டியா? அவன் அந்த ஆட்சி வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறது கூட உனக்கு தூக்கி வந்து கொடுக்கணும்னா எப்படி? அவன் ஊப்பியில சொலையா அடிக்கிறான் சார். ஆனா பிரதமரா தமிழ்நாட்டுக்கு சார் அது நீங்க என்னவோ பேசுங்க சார், உங்க லாஜிக்கா நீங்க சொல்லுங்க, நீங்க வைக்கிற குற்றச்சாட்டை வைங்க, எல்லாத்தையும் வைங்க, மனசாட்சி சார். நீங்க எனக்கு ஒரு 100 ரூபா கொடுக்க மாட்டீங்க, என் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிறீங்க, நான் உங்களுக்கு 3 நாள் சாப்பாடு பண்ண எப்படி முடியும்? அப்புறம் இது என்ன லாஜிக்? இது ஒரு தடவை போடுவேன், 3 நாள் வந்தீங்கன்னா இவ்வளவுதான் சார். இதுதான் நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு மறுபடியும் சொல்றேன் சார். இன்னும் எனக்கு தெரியும் இவங்க போற போக்க பார்த்தா, அது இல்லாம ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த ஒரு கம்ப்ளீட்லி வீக்கா இருக்காரு, ரொம்ப வீக் பொலிட்டிஷியனா தெரியுதா சார். இஸ் நாட், ஐ டோன்ட் நோ, பீப்புள் கால் ஹிம் கிளவுன்றதெல்லாம் ஒரு தரக்குறையான வார்த்தை, நான் அவர் அப்படிலாம் கூப்பிடல. ஆனா ரொம்ப வீக்கா இருக்கிறான்றது எனக்கு தெரியுது. இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஜேபி, ஒரு பிஜேபிக்கான எதிரியானா 10% கூட இல்லை சார். இன்னைக்கு ராகுல் காந்தி அவர் வச்சிருக்க கட்டமைப்பு இன்னைக்கு அந்த அளவுக்கு உடைச்சுக்கிட்டு இருக்கு. எல்லா மாநில வாரியாக 20 ஸ்டேட் 96 தேர்தலில் தோத்துருக்காருன்றாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது வீக் பொலிட்டிஷியன். அதனால இன்னும் 10 வருஷமா அவர் வருவாரா அப்படின்னு எனக்கு தெரியல. அதான் இந்த கடன் சுமை இருக்குல்ல, அது கடன் சுமையை வந்து நம்ம பெரிய அளவில் பேசிட்டு இருக்கோம். ஆனா அவர் அந்த எக்கனாமிஸ்ட் என்ன சொன்னாரு அப்படின்னா, அந்த டிபேட் பார்த்துருப்பீங்க, இந்த பொண்ணுகிட்ட பேசும்போது, அவங்க செய்தியாளர்கிட்ட பேசும்போது, இது என்ன உங்க சட்டையா வந்து பிடிக்குது, உங்களுக்கு இதுக்கு ஒரு மிரட்ட தொழிலே பேசினாரு. ஆமா சார், இது உங்க அப்பாவா வாங்கியிருக்காரு, நாளைக்கு கேட்க போறாங்க. ஒரு திமுக அடிமை சார், அவரெல்லாம் போட்டு பேசிட்டு சார். அவரு அதிமுக இல்ல, அதான் இந்த கடன் எந்த விதத்துல மக்களை பாதிக்குதுன்னு கேட்கணும். இல்ல நான் அதான் சார், இப்போ இந்த கடன் மக்களை பாதிக்குது அப்படின்னா, நீங்க செலவு பண்ணி நீங்க வந்து பாத்துக்க வேண்டியது யாரா? மக்களை. இப்ப செலவு பண்ணி மக்களை பாத்துக்கிறதுக்காக நீங்க கடன் வாங்குறீங்க, ரைட்டுங்களா? நாளைக்கு ரைட்டுங்களா உங்களுக்கு கடனே நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்ற அளவு சரி ஜிடிபியை தாண்டி போயிருச்சு, ஹீப் ஆயிருச்சு அப்படின்னா, உங்களுடைய கடன் சுமை ஹீப் ஆயிருச்சு அப்படின்னா, அப்ப இங்க பேசிக் கம்யூனிட்டிஸே பண்ண முடியாம ஒரு அரசாங்கம் போயிருச்சு அப்படின்னா, நாளைக்கு எடப்பாடியார் வராரு சார், 26ல வரப்போறாரு, 26ல வரப்போறாரு. ஏப்பா உங்களுக்கு மொத்தம் 9 லட்சம் கடன் இருக்கு, இனிமேல் கொடுக்க முடியாது, எடப்பாடியார் எதை வச்சு ஆட்சி பண்ணுவாரு? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்ல. அதற்கு காரணம், அதுக்கு அச்சாணி யாரு? ஸ்டாலின் தானே. அதனால ஸ்டாலின் கேள்வி கேட்கிறோம். சார் இப்போ அப்பா கடன் வாங்கினாரு, அது மகன் சார் பாதிக்கும். நம்ம தானே அப்பா தானே சொல்றாரு, அவரு அப்பான்னு கூப்பிடுங்கன்றாரு. அப்ப நம்ம அப்பான்னு கூப்பிடும்போது, அப்பா இவ்வளவு பெரிய கடகாரனா இருந்தா நம்ம எப்படி நிம்மதியா வாழ முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. என்னை எங்களுக்கு பிடிக்கும்ல. என்னைக்குனாலும் நான் ஸ்கூலுக்கு போவேன், வருவேன், சிரிச்சுட்டு சாக்லேட் வாங்கி சாப்பிடுவேன், ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவேன். எங்க அப்பா கடன் வாங்கி கொடுப்பாரு எனக்கு. ஒரு 20 வயசு ஆகும்போது உங்க அப்பா என்ன வாங்கினாருப்பா, எப்ப தருவாரு கொஞ்சம் கேட்டு சொல்லு அப்படிமா, எவனாவது ஃபோன் பண்ணி. அப்பதானே எனக்கு பிரச்சனை. அந்த மாதிரி தான் வரும். அவன் ஜெயரஞ்சன்லாம் அதெல்லாம் கேவலமான மனிதர் சார். அவர்லாம் இவ்வளவு கேவலமான மனிதர் நினைக்கிறேன். அதிமுக இருக்கும்போது 2 நாளைக்கு ஒரு உட்காருவார், தெரியுமா இல்லையா? இந்த மாதிரி உட்காந்து என்ன நடத்திட்டு இருக்காங்க, என்ன எடப்பாடியார், அவர் எதுக்கு எடப்பாடியார்னு கூப்பிடுறீங்க, அவெல்லாம் பழனிசாமின்னு கொடுங்க அப்படின்னாரு. இது சொன்னா இந்த வார்த்தை சொன்னார் சார். கேவலமா நடந்துட்டு இருக்கு. அந்த ஆளு ஆமா ஓட்டுக்குள்ள போகுமா தலையை வச்சுட்டு, அந்த மாதிரி உள்ள ஒரு நாள் ஆளே காணும். இப்ப எலெக்ஷன் வந்துருச்சுன்னா வெளில வராம அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கான். அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தோமே, போவன் இவனு பல பேர் இருக்கான். அவங்களாம் கிருக்கைங்க, அவங்களாம் விட்டுறணும்.
மக்களுக்கு நீங்க ஆட்சியை ஒழுங்கா கொடுக்க முடியல. அதாவது இதற்கு முன்னாடி இருந்த நிதி மேலாண்மையினாலையும் நிதி இருப்புனாலையும் தக்க வச்சு அதை வச்சுட்டு அங்கங்க நாங்க பெருசுன்னு ஏதோ ஒரு 2 சர்வே வச்சுக்கிட்டு இன்னும் அதெல்லாம் காமிச்சுக்கிட்டு நீங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்கிறது தெரியுது. ஆனால் கரண்டா உங்ககிட்ட இருக்கிற பினான்சியல் ஸ்கீம்ஸ், உங்களுடைய பினான்சியல் ஆக்ஷன் பிளான்ஸ், உங்களுடைய ஃபியூச்சர் ஃபோர்காஸ்ட் எல்லாமே ரொம்ப வீக். இதை வச்சுக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னா இன்னொரு 15 வருஷம் நம்ம சர்வே பண்ணுவோம்னா தெரியாது. டேபிள்ல 20 லாஸ்ட் 10க்குள்ள இருக்கும். அதுதான் உண்மை. இந்த உண்மை. இதற்கு முழு காரணம் திமுகவுடைய மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவருடைய அரசாங்கம் தான், இவங்க தான். ஸோ அதனால இன்னும் மெல்ல சாகும் தமிழ்நாடு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் செக்யூரிட்டி. அதுல எந்த மாற்றம். உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சிருக்கோம். நன்றி சார்.